ஒருவேளை சாமந்தி நான் மேடையில் இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிட்டாலோ? ஓச்சு, என்ன ஏதுன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ண போறாங்க. ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் பிடிங்களேன். இவ ஹாப்பியா இருக்கிறத பார்த்தா இன்னும் நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியலையோ? சாமந்தி வந்துட்டியா? இந்தா. எனக்கு எதுக்கு? உனக்கு கொடுக்கறாங்க. என்ன டிரைவர் தம்பி, இத கொண்டு போய் மேடையில கொடுங்க. இந்தாங்க. ஓ, அம்மாக்கா? எது? என்ன நீ ஏதோ அவங்க வயித்துல பிறந்த மாதிரி அம்மா அம்மாங்கற? மரியாதையா மேடம்னு சொல்லி பழகு, இல்லனா முதலாளி அம்மான்னு சொல்லு. இதே பழக்கம் தானே அவங்க கிட்ட பேசும்போதும் வரும். அந்த மாதிரி மட்டும் ஒலர்னன்னு வெச்சுக்க, அப்புறம் அவங்க உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாங்க, தெரியும்ல? ஐயோ சாரி, அப்படியே பேசி பழகி போச்சா? அப்புறம் இந்த gift நீ தான் வாங்குனியா? வாங்கல, பண்ண. என்னது பண்ணுனியா? ஆமா டிரைவர் தம்பி, டெக்கரேஷன் எல்லாம் எப்படி பண்ணனு பார்த்தல்ல, கிஃப்டையும் அதே மாதிரி அசத்தலா பண்ணிருக்க. அப்படியா? நீ பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா அது வர்த்தான கிஃப்டா தான் இருக்கும். ஆமா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அத நீ கொடுக்காம எதுக்கு என் கையில கொடுக்குற? எல்லாரும் gift கொடுக்கும்போது நீ வெறும் கையோட நின்னுட்டு இருப்பல்ல, பாவம் நீயும் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். அதுவும் இல்லாம gift கொண்டு போய் நான் கொடுத்தா என் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனா நீ தான் ரொம்ப நாளா வேலை பாக்குறல, நீ கொடுத்தா கண்டிப்பா வாங்கிப்பாங்க. நான் கொடுத்தாலும் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க சாமி. அத சொன்னா உனக்கு புரியவே போகுது. என்ன பாக்குற? இல்ல, தயக்கமா இருக்கு. இங்க பாரு, தாயங்கிட்ட எல்லாம் நிக்காத, இத கொண்டு போய் குடு. நாம விசுவாசமா இருக்கோம்னு காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை.